சமூக நீதி அனைத்து வாகன ஓட்டுநர்கள் தொழிற்சங்கத்தின் அனைத்து உறுப்பினர்கள் மற்றும் பொறுப்பாளர்கள் அனைவருக்கும் இனியதொரு அதிகாலை வணக்கம். நான் பத்மராஜ் பேசுகிறேன். நண்பர்களே, அன்பு நண்பர்களே, நம்ம ஓட்டுநர் சமுதாயத்திற்கு எதிராக கருதப்படும் கருப்பு சட்டமான ஹிட் அண்ட் ரன் சட்ட திருத்தத்தை எதிர்த்து தொடர்ச்சியாக நாம் பல்வேறு போராட்டங்களை கையில் எடுத்து செய்து கொண்டிருக்கின்றோம். இதன் தொடர்ச்சியாக காலை 9 மணி அளவில் திருச்சி மாவட்டம் நம்பர் 1 டோல்கேட்டில் இருந்து ஸ்ரீரங்கம் வரை கருப்பு கொடியேந்தி கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் ஒன்றை செய்வதாக முடிவெடுத்திருந்தோம். இந்த கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நம்முடைய மாண்புமிகு பாரத பிரதமர்களுடைய கவனத்திற்கு செல்ல வேண்டும் என்பதற்காக அந்த முடிவுகள் நாம் எடுத்திருந்தோம். இப்பொழுதே நாம் எவ்வளவோ விஷயங்களை தாண்டிவிட்டோம். நம்மளுடைய கோரிக்கை மனுக்களும் எங்கெங்கெல்லாம் செல்ல வேண்டுமோ அனைத்து இடங்களுக்கும் சிறப்பான முறையில் சென்றிருக்கிறது. நானும் இப்பொழுது ஆர்ப்பாட்டத்திற்காக கிளம்பி சென்று கொண்டிருக்கின்றேன். அன்பு ஓட்டுநர் உறவுகளே, அதே போல நம்ம நண்பர்கள் கண்டிப்பாக ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும். நான் செல்லும் வழியில் எந்த இடத்தில் வேணாலும் கைது செய்யப்படுவேன். கைது செய்யப்படும் இடத்தில் கோஷங்கள் எழுப்பி அந்த இடத்திலேயே அந்த ஆர்ப்பாட்டத்தை நான் முடித்து விடுவேன். அது எத்தனை மணி என்று தெரியாது. நான் வரும் வழியில் எந்த இடத்துல இருந்தாலும் சரி, கண்டிப்பாக அந்த இடத்தில் கோஷங்கள் எழுப்பி அந்த ஆர்ப்பாட்டங்கள் முடித்து வைக்கப்படும். என்னுடைய கோஷங்கள் அடங்கிய வீடியோக்கள் தளங்களில் வந்ததற்கு பின்பு நண்பர்கள் யாரும் அதை சார்ந்த போராட்டத்தை நண்பர்கள் கையில் எடுக்கக்கூடாது. அது பாதுகாப்பானது அல்ல. இதை நண்பர்கள் நன்கு உணர்ந்து கொள்ள வேண்டும். அதே போல நான் கைது செய்யப்பட்டு விட்டேன் என்கின்ற வீடியோவும் அந்த கோஷமும் உங்களை வந்து சென்றடையும் பொழுது நீங்கள் அனைவருமே ஒன்றை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். இந்த ஆர்ப்பாட்டம் இத்துடன் முடிந்து விட்டது. இனி நாம் யாரும் அந்த இடத்துக்கு செல்ல வேண்டாம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அதை மீறி ஒரு சில வெளி மாவட்டங்களிலிருந்து நண்பர்கள் வந்து கொண்டிருக்கிறீர்கள். வர நண்பர்கள் நேரடியாக நான் எந்த இடத்தில் கைதாகி மண்டபத்தில் வைத்திருக்கின்றோமோ அல்லது காவல் நிலையத்தில் வைத்திருக்கின்றோமோ அந்த இடத்தில் நான் இருக்கும் இடத்தை குறிப்பிடுவேன். அந்த இடத்திற்கு வந்தால் போதுமானது. எக்காரணத்தை கொண்டும் கோஷங்கள் எழுப்பியதற்கு பின்பு நீங்கள் அங்கே செல்லக்கூடாது. சப்போஸ் நான் காலையில் வரை கோஷங்கள் எழுப்பவில்லை என்றால் கண்டிப்பாக அந்த இடத்துக்கு வந்துவிடலாம். அந்த இடத்தில் ஆர்ப்பாட்டம் நடக்கும். இது எதற்காக இவ்வளவு திட்ட தெளிவாக சொல்லுகிறேன் என்றால், நம்மளுடைய பாதுகாப்பு அமைப்பை பற்றி உங்களுக்கு நன்றாகவே தெரியும். எந்த ஒரு இடத்திலையும் எந்த ஒரு ஓட்டுநரும் எந்த ஒரு சூழ்நிலையிலும் பாதிக்கப்பட்டு விடக்கூடாது என்பதில் நாம் எப்பொழுதும் கண்ணும் கருத்துமாக இருப்போம். எந்த ஆர்ப்பாட்டமாக இருந்தாலும் போராட்டமாக இருந்தாலும் நாம் அதில் முக்கியமாக கவனம் செலுத்தி கொண்டிருப்போம். எந்த ஓட்டுநரும் பாதிக்கப்பட்டு விடக்கூடாது, எந்த உறுப்பினரும் பாதிக்கப்பட்டு விடக்கூடாது என்று. ஏனென்றால் அவர்கள் நம்மை நம்பினவர்கள் எந்த இடத்திலையும் ஒரு காயப்பட்டு விடக்கூடாது என்பதில் நம்ம முழு கவனமாக இருப்போம். அப்போ நம்ம அரெஸ்ட் ஆகிட்டோம் அப்படிங்கும்போது மேற்கொண்டு அங்கே நண்பர்கள் செல்லும்போது ஒரு சில பிரச்சனைகள் உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நான் ஏற்கனவே நான் அரெஸ்ட் ஆகிட்டேன் அப்படின்னா நீங்கள் அங்கே ஆர்ப்பாட்டங்கள் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கேன். நான் என்னோட அரெஸ்ட் நான் மேக்சிமம் தருமபுரி டோல்கேட்லேயே நடந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணேன். தொப்பூர் டோல்கேட்டுக்கு முன்னாடி அரெஸ்ட் ஆயிடுவோம்னு நினச்சி முடிவு பண்ணேன். இப்பொழுது நான் நாமக்கல்லில் தாண்டிட்டேன். அதனால் இதற்கு இந்த பக்கம் எங்கே வேணால் அரெஸ்ட் பண்ணுவாங்க. அங்கே எங்கே அரெஸ்ட் பண்ணாலுமே கூட நமக்கு முழு வெற்றியே. இதை உணர்ந்து கொண்டு நம்மளுடைய ஓட்டுநர் நண்பர்கள் யாரும் அந்த ஆர்ப்பாட்ட களமாக குறிப்பிடப்பட்ட நம்பர் 1 டோல்கேட்டுக்கு யாரும் செல்லக்கூடாது என்பதை இந்த இடத்தில் ஒரு ஆணையாக பிறப்பிக்கிறேன் என்பதை நண்பர்கள் புரிந்து கொள்ளுங்கள். இதுவரைக்கும் ஆணை என்கின்ற வார்த்தையை பத்மராஜ் எந்த இடத்திலும் பயன்படுத்தியிருக்க மாட்டான். இந்த சங்கத்தை ஆரம்பித்ததிலிருந்து 2 இடங்களில் மட்டும் பயன்படுத்தி இருக்கின்றேன். இன்று 2வது தடவை. ஏனென்றால் இது மிகவும் முக்கியமான ஒரு பிரச்சனை. பாரத பிரதமர் வருகிறார். பாரத பிரதமருக்கு கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டமாக நாம் இதை செய்ய முடிவெடுத்திருக்கின்றோம். அப்படி இருக்கும் பொழுது நம்ம இங்கே வேறு மாதிரியான சிந்தனைகள் இருக்கும்போது அங்கே வேறு மாதிரியான நிகழ்வுகள் நடந்து விடுவதற்கு கூட வாய்ப்புகள் இருக்குது. பாரத பிரதமருடைய பாதுகாப்பில் ஏதேனும் பிரச்சனைகள் ஏற்பட கூட வாய்ப்புகள் இருக்கலாம். அதன் காரணமாக தான் இந்த அறிவிப்புகள் வெளியிடப்படுகிறது.
எந்த இடத்தில் கைது செய்யப்படும் பொழுது ஆர்ப்பாட்ட கோஷங்கள் ஏற்படுத்தி அது தளங்களுக்கு வருகின்றதோ அப்பொழுதோடைய இந்த ஆர்ப்பாட்டம் முடிந்துவிட்டது என்பதை நண்பர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதை உங்களுக்கு இப்பொழுது இந்த வீடியோ மூலமாக திட்ட தெளிவாக தெளிவுபடுத்திக் கொள்கிறேன் என்பதை அன்புடன் தெரிவித்துக் கொள்கிறேன். அன்பு உறவுகளே, வெற்றி நமதே. நன்றி. ரத்து செய் சட்டத்தை ரத்து செய். கண்டிக்கின்றோம் மத்திய அரசை கண்டிக்கின்றோம். மத்திய அரசே அடிக்காதே ஓட்டுநர் வயிற்றில் அடிக்காதே. கண்டிக்கின்றோம் மத்திய அரசை கண்டிக்கின்றோம். ரத்து செய் சட்டத்தை ரத்து செய். கொண்டு வராதே ஓட்டுநர்களை பழிவாங்கும் சட்டத்தை கொண்டு வராதே. போராடுவோம் உயிர் உள்ளவரை போராடுவோம். போராட வைக்காதே ரோட்டில் போராட வைக்காதே. போராடுவோம் சட்டத்தை ரத்து செய். சட்டத்தை ரத்து செய். மத்திய அரசே ரத்து செய். சட்டத்தை ரத்து செய். வயிற்றில் அடிக்காதே. ஓட்டுநர் வயிற்றில் அடிக்காதே. வதைக்காதே. அனைத்து ஓட்டுநர்களையும் வதைக்காதே. அனைத்து ஓட்டுநர்களையும் வதைக்காதே. ரத்து செய். கொடிய சட்டமான ஹிட் அண்ட் ரன் சட்டத்தை ரத்து செய். மத்திய அரசே ஹிட் அண்ட் ரன் சட்டத்தை ரத்து செய். வதைக்காதே. ஓட்டுநர்களை வதைக்காதே. சமூக நீதி அனைத்து வாகன ஓட்டுநர்கள் தொழிற்சங்கத்தின் அனைத்து உறுப்பினர்கள் மற்றும் பொறுப்பாளர்கள் அனைவருக்கும் இனியதொரு காலை வணக்கம். மேலும் நம்முடைய ஓட்டுநர் பெருமக்கள் அனைவருக்கும் என் மனமார்ந்த காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அன்பு ஓட்டுநர் பெருமக்கள் நண்பர்களே, நம்முடைய ஓட்டுநர் சமுதாயத்திற்கு எதிரான இந்த ஹிட் அண்ட் ரன் சட்ட திருத்தத்தை முழுமையாக ரத்து செய்ய கோரி நாம் தொடர் போராட்டங்களை நடத்தி கொண்டிருக்கின்றோம். அதேபோல இன்றைய தினம் 20/1/2024 அன்று நம்முடைய மாண்புமிகு பாரத பிரதமர் அவர்கள் திருச்சி வருவதாக இருந்தது, திருச்சி ஸ்ரீரங்கத்திற்கு. அதன் காரணமாக அவர்களுக்கு நம்முடைய கோரிக்கை நேரடியாக அவருக்கு சென்று அடைய வேண்டும் என்பதற்காக ஒரு கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் சமூக நீதி அனைத்து வாகன ஓட்டுநர் தொழிற்சங்கத்தின் சார்பாக இன்றைக்கி செய்வதாக முடிவெடுக்கப்பட்டிருந்தது. அதுக்கு முடிவுகளுக்கு சென்று கொண்டிருக்கும் பொழுது ஒரு சில நபர்கள் திருச்சியில் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். நம்ம போயிட்டு இருக்கும்போது முசிறி காவல் நிலையத்தில் காவலர்கள் நம்மளை கைது செஞ்சுட்டாங்க. கைது செஞ்சு எந்த இடத்துல கைது செய்யும் பொழுது நான் கோஷம் போடுகின்றனோ அந்த இடத்தோட அந்த ஆர்ப்பாட்டம் முடிந்தது என்று நான் உங்களுக்கு முன்னாடியே அறிவிப்பு கொடுத்துட்டேன். இதன் காரணமாக இன்று நம்பர் 1 டோல்கேட்டில் நடக்க இருந்த ஆர்ப்பாட்டம் முடிந்து விட்டது. இந்த ஆர்ப்பாட்டம் அங்கே நடக்கப்படவில்லை. சமூக நீதி அனைத்து வாகன ஓட்டுநர் தொழிற்சங்கத்தில் மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவையோ ஆடியோவையோ கேட்டு வேறு எந்த நபராவது அங்கே சென்று ஆர்ப்பாட்டங்களை தயவு செய்து செய்ய வேண்டாம். முழு ஒத்துழைப்பும் காவல்துறைக்கு நாம் கொடுக்க வேண்டியது கட்டாயம். அவர்கள் முறையான பிரகாரம் நம்மளை கைது செஞ்சுருக்காங்க. நம்மளுடைய ஆர்ப்பாட்டமும் நம்ம கோஷமும் போடாமல் விடலை. நம்மள அந்த கோஷங்களை போட்டுட்டோம். நம்மளுடைய கோரிக்கை என்ன? கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம். இந்த கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் எங்கே கவனத்தை இழுக்க வேண்டும் என்று நினைத்தோமோ அந்த கவனத்தை இழுக்கப்பட்டு விட்டது. அதன் காரணமாக இந்த போராட்டம் காலை 7 மணிக்கு முன்னாடியே முடிந்துவிட்டது என்பதை நம் அன்பு ஓட்டுநர் சொந்தங்கள் அனைவருக்கும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. எக்காரணத்தை கொண்டும் சொல்கிற நண்பர்களே, யாரும் நம்பர் 1 டோல்கேட்டு பக்கம் எக்காரணத்தை கொண்டும் செல்லக்கூடாது.
மீறி யாராவது சென்று அங்கே ஏதேனும் பிரச்சனைகள் என்று எனக்கு காவல்துறையினால் தெரிவிக்கப்பட்டால் அவர் யார் என்னென்னு ஃபோட்டோ வாங்கி வச்சுட்டு அடுத்தபடியாக அவர்கள் கைது செய்தாலும் சரி இது பண்ணாலும் அவங்க வராத அளவுக்கு ஆகிடுவோம். அது மட்டும் இல்லாமல் நம்ம சங்கத்தில் இல்லாத நபர்கள் யாராவது சங்கத்துடைய பெயரை களங்கப்படுத்த வேண்டும் என்றோ பாரத பிரதமருடைய பாதுகாப்பில் ஏதேனும் கோளாறுபடுத்த வேண்டும் என்றோ அங்கே ஏதேனும் ஒரு சில்மிச வேலைகள் இந்த சங்கத்தின் பெயரை சொல்லி செய்திருந்தால் கண்டிப்பாக கடுமையான விளைவுகளை நீங்கள் சந்திக்க நேரிடும் என்பதையும் இந்த வீடியோ மூலம் உங்களுக்கு அன்புடன் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி நண்பு ஓட்டுநர். நம்ம ஃபேஸ்புக் பேஜை 2 மாதங்களுக்கு முன்பாக ஹேக்கர்ஸ் ஹேக் பண்ணிட்டாங்க. ஸோ இதன் காரணமாக நம்ம புதிதாக அந்த சேனலில் எந்த விதமான வீடியோக்களையும் போடவும் முடியல, டெலீட் பண்ண முடியல. மொத்தத்தில் நம்ம கண்ட்ரோல்லே அது இல்லை. அதனால் மீண்டும் உடனடியாக நம்ம ஜனவரி 1ஆம் தேதியிலிருந்து லாரி டுடே டிவிங்கிற அதே பெயரில் மீண்டும் ஒரு ஃபேஸ்புக் சேனலை உருவாக்கிட்டோம். ஸோ அதில் இனி தொடர்ந்து வீடியோக்கள் வரும். அந்த பழைய சேனலில் போடப்பட்ட ஆபாச வீடியோக்கள் அதுக்கும் லாரி டுடேவுக்கும் சம்மந்தம் இல்லை. ஹேக்கர்ஸ் பண்ண வேலை. சைபர் கிரைமில் கம்ப்ளைண்ட் கொடுத்து அந்த பேஜை ரெக்கவர் பண்ண முடியாதனால புது பேஜ் ஓப்பன் பண்ணிட்டோம். அந்த பேஜை முற்றிலுமாக டெலீட் செய்வதற்குண்டான வேலைகளை இப்போ செஞ்சுக்கிட்டு இருக்கோம். ஸோ நண்பர்களே, இது லாரி தொழில் சார்ந்த ஒரு சேனல். இது நிறைய நண்பர்களுக்கு உதவி செய்து கொண்டிருக்கிறது. ஸோ இந்த புதிய சேனலை உடனடியாக மற்ற நண்பர்களிடம் தெரிவித்து உடனடியாக இதை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. பழைய பேஜை அன்ஃபாலோ பண்ணிவிடுங்க. அன்ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த மாதிரி ஸ்டோரி காட்டாது.